இன்னைக்கு ஜிகே கிளாஸ் 2வது கிளாஸ். ஸோ கிளாஸை நல்லா கவனிங்க. சார் என்ன சொல்றாங்களோ அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுனாலும் நல்லா நோட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னாலும் அப்பப்ப கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஓகே சார், நீங்க ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார். பாகிஸ்தான் முதல் பிரதமர். எஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஜிகே கிளாஸ் 2வது கிளாஸ். ஸோ கிளாஸை நல்லா கவனிங்க. சார் என்ன சொல்றாங்களோ அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுனாலும் நல்லா நோட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னாலும் அப்பப்ப கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஓகே சார், நீங்க ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார். சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் சார், எஸ் சார். குட் ஈவினிங் டீச்சர். ஓகே ஓகே, குட் ஈவினிங் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் குட் ஈவினிங். சார் சொல்றாருன்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்ல கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிடுவோம். நம்ம யூனிட் 1ல இந்தியன் ஹிஸ்டரியில இந்தியன் சிவிலைசேஷன் பார்த்துருக்குறோம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், சிந்து சமவெளி நாகரிகம், கரப்பா நாகரிகம், அப்புறம் அதுல காளிபங்கன், லோத்தல், அப்புறம் வந்து வேதிக் பீரியட். வேதிக் பீரியட்ல வந்து ப்ரீ வேதிக் பீரியட், அதுல வந்து ரிக்வேதாஸ், அப்புறம் வந்து பிந்தைய வேத காலம். பிந்தைய வேத காலத்துல வந்து சாமா, அதர்வனா, யஜூர். நம்ம நேற்று உங்களோட சைக்காலஜி கிளாஸ்ல கூட அந்த அதர்வனா வேதா பத்தி சார் இது பண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு புத்தரோட பிறப்பு, அப்புறம் வந்து மகாவீரர், அப்புறம் வந்து மௌரிய பேரரசு, அப்புறம் சுங்க வம்சம், அப்புறம் வந்து ஹர்ஷர், அப்புறம் பல்லவர்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து சோழர் மட்டும் பார்த்துருக்கோம். சங்க காலத்துல சோழர், பாண்டியர்கள் எல்லாருமே வந்துருவாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து டெல்லி சுல்தானேட் பார்த்துருக்குறோம், முகல்ஸ் பார்த்துருக்குறோம், மராத்தாஸ் பார்த்துருக்கோம், சரிங்களா? அன்னைக்கு கடைசியா கிளாஸ் முடிக்கல நம்ம வந்து ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவில் சதி ஒழிப்பு முன்னோடியா. இப்போ நம்ம வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளின்னு சொன்னோம். ஒரு டீச்சர் சொன்னாங்க இல்ல சார் அப்படின்னாங்க. அவர் தான். அடிஷனல் பாயிண்ட், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. எழுதிக்கோங்க, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து 1815ஆம் ஆண்டு ஆத்மிய சபையை தோற்றுவித்தார். இந்த ஆத்மிய சபை தான் பிற்காலத்துல பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பாக உருவெடுத்தது. அப்ப ஆத்மிய சபையை தோற்றுவித்தவர் யாருனாலும் ராஜாராம் மோகன் ராய் தான். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருனாலும் ராஜாராம் மோகன் ராய் தான். ஆண்டு வந்து 1815. இது வந்து 2007ஆம் ஆண்டு டிஆர்பி கொஸ்டின். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்து வந்து டல்கௌசி 1848 இருந்து 1856 வரைக்கும். இவங்க வந்து இந்த டல்கோசி பிரபு காலத்துலதான் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ரூட்டு, அப்புறம் வந்து தபால் தந்தி முறை, அப்புறம் வந்து இந்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை, இது வந்து இந்த டல்கோசி பிரபு தான். இப்ப டல்கோசி பிரபுன்னு சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு அது பக்கத்துல வாரிசு இழப்பு கோட்பாடு. டல்கோசி பிரபு கொண்டு வந்தது வாரிசு இழப்பு கோட்பாடு அல்லது அவகாசி லீக், அவகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாரிசு இல்லாத இந்திய மன்னர்கள் தத்தெடுக்க உரிமை மறுக்கப்பட்டது. இப்ப வாரிசு இல்லாத மன்னர்களுக்கு தத்தெடுக்க முடியலன்னா அவங்களோட மரணத்துக்கு பிறகு
அந்த பகுதி வந்து ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுல போயிடும். சரிங்களா? அப்போ முதலாக இரும்பு பாதை, ட்ரெயின் ரூட், மும்பை டு தானே, இது வந்து ஸ்கூல் புக்ல வந்து 32 கிலோமீட்டர். 1853ஆம் ஆண்டு இந்தியாவில் மும்பையிலிருந்து, அதாவது பாம்பே டு தானே வர ட்ரெயின் ரூட் ஆரம்பிச்சிருக்காங்க. 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஆனா சிவில் சர்வீஸ் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 34ன்னு இருக்கும். ஸ்கூல் புக்ல 32 கிலோமீட்டர் இருக்கு. அதான் ஆன்சர். அடுத்து 1853ல மும்பைல ஃபர்ஸ்ட். அடுத்து 1854 நோட் பண்ணிக்கோங்க, புக்ல இல்ல. 1854ல ஹவுரா டு கூக்லி வெஸ்ட் பெங்கால்ல. என்ன நீ ஒழுங்கா போட்டியா இல்ல என்ன? 1854ஆம் ஆண்டு ஹவுரா பிரிட்ஜ், ஹவுரா முதல் கூக்லி வரை இரண்டாவது ட்ரெயின் ரூட் இந்தியாவில். அடுத்து 1856ஆம் ஆண்டு சென்னை முதல் அரக்கோணம் வரை. தமிழகத்துல எப்போ ட்ரெயின் ரூட்னா 1856 சென்னை டு அரக்கோணம். அப்போ இதுல என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கலாம்னா, இந்திய, அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேன்னு கேட்டா டல்ஹௌசி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் போஸ்டல் சிஸ்டம் கேட்டா டல்ஹௌசி. சரிங்களா? அதே மாதிரி நம்ம பிரம்ம சமாஜம் பார்த்தோம்ல, அதுக்கு கீழே பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மாராவ் பாண்டுராங். பிரார்த்தன சமாஜம் போட்டுக்கோங்க, ஆத்மாராவ் பாண்டுராங். சரிங்களா? அடுத்து சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை 1854ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். He established a government school for every district. ஆயிரத்தி 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையின்படி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு அரசு பள்ளியை நிறுவ வேண்டும் என அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த டல்ஹௌசி பிரபு கீழே வந்துட்டு போட்டுக்கோங்க, 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய விடுதலை போர் அல்லது சிப்பாய் பெரும் கழகம் 1857ஆம் ஆண்டு இவங்க பீரியட்ல தான் முதல் இந்திய சுதந்திர போர் அல்லது சிப்பாய் பெருங்கழகம் எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். சரிங்களா? அந்த சிப்பாய் பெருங்கழகம் முதலாக அந்த கழகம் தோன்றிய இடம் மீரட் ஊப்பில இருக்கு. இந்த சிப்பாய் பெருங்கழகத்திற்கு காரணமான துப்பாக்கியின் பெயர் என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. என்ஃபீல்டு பைக் சொல்றோம்ல, என்ஃபீல்டு புல்லட். சரிங்களா? அதாவது என்னன்னா, ஒரு வதந்தி பரவுது, இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி புதுசா இந்திய படை வீரர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய தோட்டால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பசு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் தடவப்பட்டிருக்குன்னு ஒரு வதந்தி பரவுது. பசு வந்து இந்துக்களுக்கு புனிதமான ஒரு விலங்கு. பன்றி வந்து இஸ்லாமியர்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு விலங்கு. அதனால அதை யாரும் ஒபே பண்ண மாட்டேங்காங்க. அப்போ மீரட்ல மங்கள் பாண்டேன்னு ஒரு அதிகாரி, இந்த பேர் நோட் பண்ணிக்கோங்க, மங்கள் பாண்டே. இந்த மங்கள் பாண்டேன்னு ஒரு காவலர் உயர் அதிகாரியோட அந்த உத்தரவை ஏற்க மறுத்து உயர் அதிகார சுட்டு கொள்றாரு. அதனால மங்கள் பாண்டேக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. சரிங்களா? இது 1857 கழகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் ஜான்சி ராணி லட்சுமி பாய், அப்புறம் வந்துட்டு நானா சாஹிப் அப்படின்லாம் இருப்பாங்க. அங்கங்க யாரெல்லாம் அந்த வாரிசிலப்பு கொள்கையில பாதிக்கப்பட்டு நாடு இழந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுவாங்க.
ஆனா இந்த போராட்டத்தெல்லாம் குறுகிய காலத்திலே அடைக்கிறோம். நம்ம வந்து இப்போ முகல்ஸ்ல வந்து பாபர் பார்த்தோம். பாபர் தான் முதல்ல வந்து இந்தியாவில வந்து பீரங்கி படையை அறிமுகப்படுத்தினார்னு. ஆனா பீரங்கி கண்டுபிடிக்க வந்து பாத்தீங்கன்னா பாபருக்கு முன்னாலேயே பீரங்கியும் வெடிமருந்தையும் கண்டுபிடிச்சது சீனர்கள். வெடிமருந்து யாரு முதல்ல கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்கன்னா சீனர்கள். சீனால இருந்து ஈரோப் போய் மறுபடியும் இங்க வருது. ஏன்னா நீங்க 1526 முதலாம் பானிபட் போர் பாத்தீங்கன்னா பாபர் விசஸ் இப்ராஹிம் லோடி. பாபர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12,000 படைப்பிரிவு தான், படையினர் தான் இருக்காங்க. ஆனா இப்ராஹிம் லோடி வந்து டெல்லி சுல்தானேட் பெரிய இது. இப்போ பாபர் வந்து இந்தியாவுக்குள்ள வரையில வெறும் 12,000 படை வீரர்களோட வராங்க. இங்க 1,00,000 படை வீரர்களுக்கு மேல இருக்காங்க. ஆனா அந்த சண்டை வெறுமனே ஒரு 6 மணி நேரத்துல போர் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த பீரங்கினால அந்த டெல்லி சுல்தானத்துல இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் கொத்து கொத்தா மாண்டிருக்காங்க. சரிங்களா? பாபர் வந்து பாபரோட இயற்பெயர் வந்து முகமது ஜகிருதீன் பாபர். சரிங்களா? முகமது ஜகிருதீன் பாபர். அதே மாதிரி இந்த நம்ம வந்து சிப்பாய் பெருங்கழகம் முதல் விடுதலை போர்ன்னு சொல்றோம். ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண கழகம்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்றேன்னா 1780 போராடின நம்ம வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் அவங்க தான் வந்து இந்திய விடுதலைக்கு முன்னோடி. ஆனா தமிழக பள்ளி புத்தகங்கள்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லி வேலு நாச்சியார சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து என்ன புக் இது பண்ணியிருக்கணும்னா வட இந்தியாவின் நாச்சியார்னு சொல்லிதான் இவங்களுக்கு வேலு நாச்சியார்னு தான் கொடுத்திருக்கணும் ஜான்சி ராணிக்கு. சரிங்களா? சரி, இதுல இந்த சார்லஸ் கல்வி அறிக்கை 1854 அது கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே நோட் பண்ணிக்கோங்க. 1858 ஆண்டு பேருரிமை சட்டம், அதாவது மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா 1858 ஆண்டு பேருரிமை சட்டம் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் கம்பெனி தான் ஆட்சி பண்ணோம். இதுக்கு பிறகு பிரிட்டிஷ் பாராளுமன்றம், அதாவது இங்கிலாந்து நம்மளை வந்து நமக்கான சட்டங்களை ஏற்றுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னர் ஜெனரல் பதவி, கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா டல்லூசி பிரபு. அந்த கவர்னர் ஜெனரல் பதவி ஒழிக்கப்பட்டு வைஸ்ராய் பதவி வரும். அப்ப முதல் வைஸ்ராய் யாருன்னு கேட்டீங்கன்னா கானிங் பிரபு. சரிங்களா? இதுலதான் வந்து 1857 தான் வந்து சென்னை, மும்பை, கல்கத்தா போன்ற பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணியின் அறிக்கையின்படி கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆட்சி முடிவுற்று மகாராணியின் நேராட்சியின் கீழ் இந்திய ஆட்சி வந்தது. இந்த மகாராணிங்கிறது வந்து எலிசபெத் அம்மையார், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட கண்ட்ரோல்ல நம்ம வந்துருக்கோம். சரிங்களா? அடுத்து இந்திய நிர்வாக பொறுப்பினை கவனிக்க இந்திய செயலர் நியமனம். இந்திய கவர்னர் ஜெனரல் பதவி வைஸ்ராய் பதவியாக, அதுல வந்து வைஸ்ராய்ன்னு போட்டிருக்கு, வைஸ்ராய்ன்னு அதை திருத்திக்கோங்க, வைஸ்ராய் பதவியாக மாற்றப்பட்டது. 1861 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் காரணமாக கருணைமிக்க கானிங் என்று அழைக்கப்பட்டார். யார்? கானிங் பிரபு. அடுத்து வந்து இது வந்து தனி, லிட்டன் பிரபு தனி, இது கானிங்கோட மெர்ஜ் பண்ண வேண்டாம். லிட்டன் பிரபு இவர் வந்து என்னன்னா வாய்ப்பூட்டு பத்திரிகை சட்டம் 1878. இதன்படி என்னன்னா இந்திய பத்திரிகைகள், அதாவது பிராந்திய மொழியில வரக்கூடிய பத்திரிகைகளை வந்து கடுமையான தணிக்கை, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கருத்துக்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான தணிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வட்டார மொழிகள்ல வந்து யாரும் வந்து பத்திரிகை அச்சடிச்சு வெளியிடக்கூடாதுன்னு தடை பண்றாரு. இதுதான் லிட்டன் பிரபு. அடுத்து வந்து ரிப்பன். இந்த ரிப்பன் பிரபு தான் ஒழுங்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. அப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்கலாம், அல்லது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? இப்ப கடைசியா வந்து 2021 அந்த சென்செக்ஸ் தான் நமக்கு அதுல இருந்து தான் கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து இடைநிலை கல்விக்குழு, ஹண்டர் கமிஷன்.
ஹண்டர் கமிஷன் ரிப்பன் பரோ தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க 1883. சார் ஸ்கிரீன் ரோல் பண்ணுங்க சார். அடுத்து வந்து இல்பர்ட் மசோதா. இல்பர்ட் மசோதா என்னன்னு பாத்தீங்கன்னா 1883 இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துல பிரிட்டிஷ்காரர் மேல, அதாவது ஆங்கிலேயர்கள் மேல ஏதாவது ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படுமானால் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இந்திய நீதிபதிகளுக்கு இந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னால மறுக்கப்பட்டது. அப்போ இந்த இல்பர்ட் மசோதா கொண்டு வந்து ஆங்கிலேய குற்றவாளிகள், அதாவது இந்திய பரப்பில், அதாவது இந்தியாவில் குற்றம் இழைக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை விசாரிக்கும் அதிகாரம் இந்திய நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் ரிப்பன் ப்ரோ வந்து தல சுயாட்சியின் தந்தை, லோக்கல் பாடி கவர்மெண்ட், உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை அல்லது தல சுயாட்சியின் தந்தை யாருன்னு கேட்டா ரிப்பன் பிரபுன்னு எழுதணும். அதுல சென்னையில நம்ம இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி கட்டிடத்துக்கு பெயர் ரிப்பன் பில்டிங். சரிங்களா? அடுத்து டஃப்ரின் பிரபு. ரிப்பன் இதோட முடிஞ்சிட்டு அந்த டஃப்ரின்ங்கிறதுல அதுல ஒரு ஹெட்டிங் கொடுத்தோம், ஒரு கோடு போட்டுக்கோங்க, அது தனி ஹெட்டிங். டஃப்ரின் பிரபு இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. 1885 டிசம்பர் 28 இந்திய காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தவர் அல்லது துவக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஓ கியூம், ஆலன் ஆக்டோவியன் கியூம். ஆலன் ஆக்டோவியன் கியூம் இவர் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து கர்சன் பிரபு. கர்சன் பிரபு வந்து இந்தியாவில் கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தினார். கூட்டுறவு சங்க சட்டம் இவருடைய ஆட்சி காலத்துலதான் கூட்டுறவு சங்க சட்டமும் இயற்றப்பட்டது. அப்புறம் வந்து ஐஎஸ்டி, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம், அது இவருடைய ஆட்சி காலத்துலதான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட திட்ட நேரம் என்பது 82.5 டிகிரி. நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவின் திட்ட நேரம் 82.5 டிகிரி. அதுல இருந்துதான் பிரிப்பாங்க. ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் மாறும். நம்ம இந்தியால இருந்து மேற்க போனோம்னா நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதாவது செவ்வாய்க்கிழமை கிளம்பி திங்கட்கிழமை போய் சேரலாம் அரபு நாடுகளுக்கு பயணம் செஞ்சோம்னா, அதாவது மேற்கு பகுதி. கிழக்க போனோம்னா நமக்கு வந்து டைம் லாஸ். அப்ப நீங்க இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இந்தியாவின் திட்ட நேரம் கேட்கலாம். அதாவது கிரீன்விச் மீன் டைம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் இந்தியாவிற்கும் உள்ள நேர வேறுபாடு 5.5 மணி நேரம். சரிங்களா? அப்புறம் என்ன கொஸ்டின் இதுல கேட்கலாம்னா, இந்தியாவில் முதலாக சூரியன் உதயமாகும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? அப்போ உலகில் முதலாக சூரிய உதயமாகும் நாடு, உலகில் முதலாக சூரிய உதயத்தை காணக்கூடிய மக்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜப்பான். சார் இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களே சார்? இல்ல மேடம், இந்தியாவுல முதலாக சூரிய உதயமாகக்கூடிய மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். உலகுல முதலாக சூரிய உதயம் ஆகக்கூடிய அந்த சூரிய ஒளியை பார்க்கக்கூடியவர்கள் வந்து ஜப்பான் மக்கள். அடுத்து வந்து எழுதிக்கோங்க, இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் அல்லது மக்கள் தொகை வளர்ச்சி
குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் சிக்கிம். இந்த 7 சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாமு, நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மாநிலங்களை ஃபுல்லா 7 சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுல இந்தியாவுல கம்மியா இருக்கிறது சிக்கிம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு சார் அதிகமா இருக்கிறது எது சார்? அதிகமா இருக்கிறது ஊபி. மிகச்சிறிய மாநிலமும் சிக்கிம் தானே சார்? சார் மிகச்சிறிய மாநிலம் வந்து கோவா சார். அடுத்து எழுதிக்குங்க. கர்சன் பிரபு காலத்துல என்னன்னு பாருங்க, தொல்பொருள் துறை உருவாக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி யாரு? இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் தந்தை யாரு? சர்ஜன் மார்சல் சார். அலெக்சாண்டர் கன்னிங்கம். அன்னைக்கே சொன்னேன், அலெக்சாண்டர் கன்னிங்கம் 1861. அவர் தான் ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் இந்தியா. சார் ஜான் மார்ஷல் வந்து இந்த டீமோட ஹெட். ஹலோ டீச்சர். சார், இப்போ மக்கள் பாப்புலேஷன் அதிகமா உள்ளது யூபி, உத்தரப்பிரதேஷ்னு சொன்னீங்க. மக்கள் தொகையோட டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் தனி கிளாஸ் நடத்துறேன் மேடம். அதை இதுக்குள்ள கொண்டே நம்ம சொருக வேண்டாம். நான் அந்த 7 சிஸ்டர் அருணாச்சல் பக்கத்துல அதை சொல்லுவோம்னு சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? அது தனியா ஒரு இதே இருக்கு. அதுல யூனியன் டெரிட்டரியில எந்த யூனியன் டெரிட்டரியில பாப்புலேஷன் அதிகம்னு பார்க்கணும். அதே மாதிரி அடர்த்தி எங்கன்னு பார்க்கணும். அதுல கல்வி அறிவு யூனியன் டெரிட்டரியில யாருன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டேட்லயும் பார்க்கணும். அது தனி கிளாஸா பார்ப்போம். சரிங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அத சார் ஜான் மார்ஷல்னு போட்டுறாதீங்க, கொஸ்டின் தப்பு. அடுத்து என்ன பண்ணா, வங்க பிரிவினை 1905. இது கேட்கலாம். வங்க பிரிவினை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? வங்க பிரிவினை இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு சூரத் பிரிவினை இருக்கு. வங்க பிரிவினைனா என்னன்னா, இந்தியாவுல அந்த பழைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்க தேசம் தான் அந்த பழைய காலத்துல, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல வங்காளம், மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம்லாம் அப்ப கிடையாது. ஒருங்கிணைந்த வங்காளம். இந்த ஒருங்கிணைந்த வங்காளத்துலதான் பீகாரும் இருந்திருக்கு. இப்ப நிர்வாக காரணத்துக்காண்டி அதை பிரிக்கணும். உடனே கர்சன் பிரபு அதை பிரிக்கணும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சுதேசவாதிகள், அது நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ன நினைக்காங்கன்னா, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறாங்க, அதனால இதை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி போராடுறாங்க. சரிங்களா? அப்புறம் இந்தியாவில் முதல் வேளாண் பல்கலைக்கழகம் கர்சன் பிரபு காலத்தில் அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்புறம் போலீஸ் கமிஷனும் இவர் தான் நியமிச்சிருக்காரு. அடுத்து வந்து மிண்டோ பிரபு. இது கொஸ்டின் இருந்திருக்கு. இந்த மிண்டோ பிரபு, மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909ஆம் ஆண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தொகுதி, தனி சட்டமன்ற தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என பிரிந்தார்கள். மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலும், மிதவாதிகளுக்கு நேரம் ஒரு கோடை போட்டு நோட் பண்ணிக்கோங்க. மிதவாதிகள் யார் தலைமையில போயிருக்காங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியோட அரசியல் குரு, அவர் தலைமையிலும், தீவிரவாதிகள் வந்து பாலகங்காதர திலகர் தலைமையிலும் இரு அணிகளாக பிரிகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மேல இருக்கு பாத்துக்கோங்க. டாக்காவில் 1906ஆம் ஆண்டு முஸ்லீம் லீக் துவக்கப்பட்டது. துவங்கியவர் பெயர் நவாப் சலிமுல்லா கான். முஸ்லீம் லீக் கட்சியை துவக்கியவர் பெயர் நவாப் சலிமுல்லா கான். அடுத்து ஹார்டிஞ்ச் பிரபு. ஹார்டிஞ்ச் பிரபுவோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆட்சி காலத்துல வங்க பிரிவினை சரி செய்தல் கிடையாது, வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது. அதாவது 1905ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்காது ஹார்டிஞ்ச் பிரபு. அப்புறம் வந்து இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவில் இருந்து புதுடெல்லிக்கு மாற்றப்பட்டது.
அப்போ 1911ஆம் ஆண்டு வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல கல்கத்தால இருந்திருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் 2004 டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2004 செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே 1911ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் இயக்கத்தை துவங்குறாங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல அன்னி பெசன்ட் இல்லாட்டினா திலகர் இருந்தா திலகர் எடுத்துக்கோங்க. அன்னி பெசன்ட் வந்து சென்னையில ஆரம்பிப்பாங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை. திலகர் வந்து மும்பையில, அதாவது அன்றைய பம்பாய் மாகாணத்துல ஏற்படுத்துவார். அடுத்து வந்து சேம்ஸ்போர்டு. இது கொஸ்டின் வந்து மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் 1919. சரிங்களா? அதுல வந்து சாம்பிரான் சத்தியாகிரகம் காந்தியடிகள் முதலாக கலந்து கொண்ட அரசியல் நிகழ்வு. அப்புறம் வந்து கீழே வந்து அது வந்து சாட்லர் கமிஷன். இந்த சாட்லர் கமிஷன் வந்து 1917 இது என்னன்னா இன்டர்மீடியட் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வராங்க. ஹி சப்போர்ட் முஸ்லிம் எஜுகேஷன். இவர் வந்து பர்தா சிஸ்டத்தை சாட்லர் கமிஷன் வந்து அங்கீகரிக்கும். இது வந்து சாட்வர்னு இருக்கு, சட்லர் கமிஷன். அடுத்து வந்து லக்னோ அக்ரிமெண்ட். லக்னோ அக்ரிமெண்ட் 1916 என்னன்னு பாத்தீங்கன்னா 1907ஆம் ஆண்டு பிரிந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றிணைறாங்க. சரிங்களா? அதாவது காங்கிரஸ் மீண்டும் ஒன்றிணைது, 2 பிரிவா இருந்தது. இதுல முஸ்லீம் லீக்கும் வந்து இவங்களோட இது பண்ணிக்கிட்டாங்க. நாங்களும் சுதந்திர போராட்டத்துக்காண்டி போராடுறோம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு வரைக்கும் முகமது அலி ஜின்னா காங்கிரஸ்ல தான் இருப்பார். சரிங்களா? காந்தியோட வருகைக்கு பின்னால அவரோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சதுனால இனி நம்ம வந்து இங்க இருந்து அரசியல் பண்ண முடியாதுன்னு அவர் முஸ்லீம் லீக் கட்சியில போய் சேர்ந்துருவார். பின்னால ஹிஸ்டரியில இருக்கு, நான் சொல்றேன். அடுத்து வந்து ரவுலட் சட்டம் 1919. இந்த ரவுலட் சட்டம் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாம யாரும் கூடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நீங்க இந்த லக்னோ அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அது யாரு அப்போ காங்கிரஸ் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்னோல காங்கிரஸ் மாநாடு நடக்கு. அங்க வந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள் மீண்டும் காங்கிரஸ்ல ஒன்றிணைறாங்க. அந்த காங்கிரஸ் கூட்டத்தோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஜி மஜும்தார். இந்த ஏஜி மஜும்தார்ங்கிற நேம் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு இவரை தாண்டி போக முடியாது. ஜாகிரபி புக்கு அருமையா இருக்கும். சரிங்களா? ஏஜி மஜும்தார். அடுத்து வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது வந்து இப்ப இருக்கக்கூடிய 144 சொல்லுவாங்கல்ல, அதுதான். 4 பேருக்கு மேல கூடக்கூடாது. அப்படி இந்த சட்டம் வந்த உடனே பாத்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி, அதாவது நமக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து ஒரு சைபுதீன் கிச்லு அப்படின்னு கூடிய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவர் கைதை கண்டித்து பஞ்சாப்ல வந்து அமிர்தசரஸ் நகரில் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ற ஒன்றிணைந்து போராடுறாங்க. அப்ப அனுமதி இல்லாம கூடுனதாக கருதி ஜெனரல் ஓ டயர், சரிங்களா, ஜெனரல் ஓ டயர் அவர் தான் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு ஆர்டர் கொடுக்கிறவர். சுட்டவர் வந்து மைக்கேல் ஓ டயர். சரிங்களா? அதாவது ஏப்ரல் 14ஆம் நாள் பைசாகி தினம், பஞ்சாபில் அறுவடை தினம், பைசாகி தினம். சரிங்களா? இந்த இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதாவது அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக்ங்கிற ஒரு இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கு. அதனால இதை ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு இருக்கு. ஸ்கூல் புக்ல வந்து
379 பேர் இறந்தாங்க, 1650 ரவுண்டு சுட்டாங்க, அதெல்லாம் இருக்கு. அந்த இது நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து மகாத்மா காந்திக்கு அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக தென்னாப்பிரிக்கா போயிருக்கும் போது முதல் உலகப் போரில் காயமடைந்த இராணுவ வீரர்களுக்கு மருத்துவம் வழங்கியதை கௌரவிக்கும் விதமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நைட்வுட் சார் அது தானுங்க சார். கேசரி கேசரி ஹிந்த் இவருக்கு வந்து கேசரி ஹிந்த் ஓகே சாரி கேசரி ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவர் திருப்பி கொடுக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட்வுட்ங்கிற பட்டம், சரிங்களா, நைட்வுட்ங்கிற பட்டத்தையும் அவர் திருப்பி அளிக்கிறாரு. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவருக்கு வந்து நமக்கு தெரியும் 1913 அவர் எழுதிய கீதாஞ்சலிங்கிற இதுக்காண்டி அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுப்பாங்க, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு, அதையுமே அவர் திருப்பி கொடுப்பாங்க, சரிங்களா. அடுத்து வந்துட்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தோட இது கேட்கலாம், அது டிஆர்பி கொஸ்டின்ல இருக்கு. மாகாணங்களில் இரட்டையாட்சி, மாகாணங்களில் இரட்டையாட்சி டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்கான், சரிங்களா. அடுத்து 1920ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்குறாங்க. இட் வாஸ் மாஸ் பேஸ்டு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் காந்தி, சரிங்களா. இந்த ஒத்துழையாமை இயக்கம் 1920ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில், நாக்பூர் மும்பையில இருக்கு, நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்துதான் இதை டிக்ளேர் பண்றாங்க. ஒத்துழையாமை இயக்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இனிமேட்டு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, வரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார். 1920ஆம் ஆண்டு நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் விஜயராகவாச்சாரியார். நாக்பூர் வந்து இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படும். இந்தியாவில் ஆரஞ்சு அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாக்பூர், சரிங்களா. இதுல வந்து பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, முதல் உலக போர் 1914 முதல் 18 வரை. அது கீழே வந்து 19ல வந்து இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருதல் போட்டிருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வருதல். அதுக்கு கீழே கிலாபத் இயக்கம் 1920. கிலாபத் இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1920. துவங்கியவர்கள் பேர் வந்து முகமது அலி சவுகத் அலி. கிலாபத் இயக்கம் இந்தியாவில் எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா 1920ஆம் ஆண்டு. துவக்கியவர்களின் பெயர் முகமது அலி சவுகத் அலி. அடுத்து வந்து இந்த ரீடிங் பிரபு வந்து என்ன, வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருவாங்க, சரிங்களா. அந்த வேல்ஸ் இளவரசர் இந்தியா வரையில அவர் மேல வந்து வெடிகுண்டு வீசுவாங்க, அது அவர் மேல படாம பாதுகாப்புக்கு போன காவலர்கள் மேல விழுந்துரும். அதை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா குதிராம் போஸ். குதிராம் போஸ் அவரை பிடிச்சு கொண்டு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1921. துவங்கியவர் பேர் எம்என் ராய். அடுத்து இந்த நமக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடந்துட்டே இருக்கு. இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடந்துகிட்டு இருக்கையிலே 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌராங்கிற இடத்துல ஒரு சின்ன வன்முறை ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம் தீக்கிரையாக்கப்படும். அதுல ஒரு 22 போலீஸ்காரங்களை உள்ள வச்சு தீய வச்சு கொளுத்திடுவாங்க. இந்த வன்முறைய கண்டித்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்திடுவாங்க, சரிங்களா. அதுல வந்து 1925 ராஷ்டிரிய சுயம் சேவக், சரிங்களா. நேத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், RSS-இல் அரசு ஊழியர்கள் இணையலாம், இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. இந்த RSS-னா ராஷ்டிரிய சுயம் சேவக்,
அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அத நிறுவனது யாருன்னு பாத்தீங்கன்னா கேசவ் பலிராம் ஹெட்கர். கேசவ் பலிராம் ஹெட்கர். சரிங்களா? அது எப்பன்னா 1922 1925 செப்டம்பர் 27 ஆர்எஸ்எஸ் கட்சி துவங்குறது. சரிங்களா? அடுத்து கீழே வந்து இர்வின் பிரபு, அது இர்லின்னு இருக்கு, வீன்னு மாத்திக்கோங்க. இந்த இர்வின் பிரபு காலத்துலதான் 1927 சைமன் கமிஷன் வருகை. அதாவது இர்வின் பிரபு காலம் வந்து 1926 இருந்து 31 வரைக்கும். இந்த 31 வரைக்கும் அவரோட பீரியடு. இதுல வந்து சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வருகை புரிந்ததுன்னு கேட்பாங்க. 1927. சரிங்களா? சைமன் கமிஷன் வருகையை எதிர்த்து போராடியவர்கள் யாருன்னு கேட்பான். யார் தலைமையில் போராடியாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா லாலா லஜபதி ராய். இந்த லாலா லஜபதி ராய் தான் பஞ்சாபின் சிங்கம். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பஞ்சாப் சிங்கம்னா லாலா லஜபதி ராய். காஷ்மீர் சிங்கம்னா ஷேக் அப்துல்லா. இந்த இர்வின் பிரபு காலத்துலதான் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்க வந்து மார்ச் 23 1931 வந்து இவங்க வந்து சட்டமன்றத்துல குண்டு வீசினாங்கன்னு சொல்லி இவங்கள தூக்கிலிடுவாங்க. சரிங்களா? இவங்கள வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படும். யாருக்குன்னா ராஜகுரு, சுக்தேவ், பகத்சிங். சரிங்களா? இது வந்து நம்ம இந்த 2ஆம் வட்டமேசை மாநாடு வந்து இந்த பீரியட்ல 1931 தான் நடக்கும். அது பின்னால இருக்கு சொல்றேன். அப்போ வந்து சொல்லுவாங்க, காந்தி சொன்னா அவங்கள வெளியே நாங்க வந்து விடுதலை பண்றோம்பாங்க. காந்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து 1928 நேரு அறிக்கை. இதுல நேரு அறிக்கைன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரோட அப்பா. சரிங்களா? நேரு அறிக்கை. நேரு அறிக்கை என்னன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் அல்லது டொமினியன் அந்தஸ்து தரணும்னு சொல்லி சுதந்திரம் வேணும்பாங்க. அதுக்கு முன்னால கூட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தாங்கம்பாங்க. டொமினியன் அந்தஸ்துனா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்குள் ஒரு சுயாட்சி கொண்ட ஒரு நாடா இருக்கிறோம்னு சொல்லி. அப்ப முதலா எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்றது எப்படி பாத்தீங்கன்னா இந்த நேரு அறிக்கையின் அடிப்படையில தான். 1928 நேரு அறிக்கை. அப்போ நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்டா 1928 ஆன்சரு. நேரு அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோதிலால் நேரு. இந்த நேரு அறிக்கையை வந்து முஸ்லீம் லீக், அதாவது முகமது அலி ஜின்னா வந்து கடுமையா எதிர்ப்பாங்க. அவங்க எதிர்த்து இந்த நேரு அறிக்கைக்கு எதிரா அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து 14 அம்ச திட்டம். முகமது அலி ஜின்னா அவங்க கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட் பார்த்து 14 அம்ச திட்டம். சரிங்களா? அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்பவுமே பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தோலி சத்தியாகிரகம். பார்த்தோலி சத்தியாகிரகம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பார்த்தோலி சத்தியாகிரகத்தை இந்தியாவில் தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல். பார்த்தோலி சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். பார்த்தோலி சத்தியாகிரகம் எதுக்கு நடக்குன்னு பாத்தீங்கன்னா தரிசு நிலத்துக்கு அடிஷனலா டாக்ஸ் போடுறாங்க. நீ பயிர் கடுமையான வறட்சி அப்போ யாருமே சாகுபடி பண்ணல, தரிசாதான் இருக்கு. தரிசா இருந்தாலும் நீ நிலவரி கட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க தலைமையில பார்த்தோலி சத்தியாகிரகம். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு என்னன்னா இவர் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர். சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா இடைக்கால அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரை வந்து
இவருக்கு இருக்கக்கூடிய நிக்நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பிஸ்மார்க். இரும்பு மனிதர். இந்தியாவின் பிஸ்மார்க்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு ஏறக்குறைய ஒரு 546 சமஸ்தானங்களை இந்திய அரசாங்கத்தோட இணைச்சாரு. அப்போ சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். எழுதிக்கோங்க. சுதந்திர இந்தியாவில் முதலாக இணைந்த சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சைமன் கமிஷன் எதிர்ப்பும் போதுதான் லாலா லஜபதி ராய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போராட்டத்துல அவரு தாக்குதலுக்குள்ளாவார். லாலா லஜபதி ராய் அதுல காயமடைந்துதான் இறந்துருவாங்க. 1927 காயமடைந்து 1929 நவம்பர் 17 மரணம் அடைஞ்சிருவாங்க. லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம். சரிங்களா? அவரை தாக்கிய அதிகாரி பேர் பாத்தீங்கன்னா சாண்டர்ஸ். 1927 சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராயை தாக்கிய ஆங்கிலேய காவல் அதிகாரியின் பெயர் சாண்டர்ஸ். இந்த சாண்டர்ஸை பின்னாளில் இங்கிலாந்தில் சுட்டுக் கொன்றவர் உத்தம் சிங். உத்தம் சிங்ங்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு இங்கிலாந்துல போய் இவரை சுட்டுக் கொள்வார். சரிங்களா? அடுத்து வந்து தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை என்னன்னா உப்புக்கு வந்து வரி விதிச்சிருவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்ப என்ன பண்ணா அதை மீறி நாங்க உப்பு காய்ச்சுவோம்பாங்க. இந்த தண்டி யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து 1930 தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து, சபர்மதிங்கிறது ஒரு நதி குஜராத்ல பாயுது, அந்த நதிக்கரையில ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாங்க காந்தி. அங்க இருந்துதான் அவங்க தன்னோட அரசியல் ஈடுபாட்டுல இருக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து ஒரு 78 ஆதரவாளர்களோட 375 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய தண்டிக்கு பயணம் செய்யறாங்க. நடந்து போறாங்க. அங்க போய் உப்பு காய்ச்சுறாங்க. சரிங்களா? அப்போ இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா தண்டி யாத்திரை எந்த ஆண்டுன்னு கேட்கலாம், அல்லது காந்தி எங்கிருந்து தன்னுடைய இதுக்கு இனி ஒரு பேர் வந்து சட்ட மறுப்பு இயக்கம். இந்த தண்டி யாத்திரைக்கு இனி ஒரு பேர் அந்த என்னன்னா உன்னோட லாவை வந்து நாங்க சட்டத்தை ஏத்துக்கிட மாட்டோம், சட்ட மறுப்பு இயக்கம். தண்டி யாத்திரைனாலும் 1930 தான், சட்ட மறுப்பு இயக்கம்னாலும் 1930 தான். ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920. அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு சட்ட மறுப்பு இயக்கம். சரிங்களா? இந்த ஒத்துழையாமை இயக்க சட்ட மறுப்பு இயக்கத்தை தமிழகத்துல முன்னின்று நடத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. சரிங்களா? ராஜாஜி வேதாரண்யத்துல, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்துல அவர் உப்பு காய்ச்சினார். இந்த உப்பு காய்ச்சுதல், இந்த ஒத்துழையம், இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துலதான் காமராஜரோட அரசியல் குரு ஐயா சத்தியமூர்த்தி வந்து கலந்துக்கிடுறாங்க. இதுல கொஸ்டின் வந்து காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு கேட்டா சத்தியமூர்த்தி. கேரளாவுல யாரு இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துல முன்னால நிக்கிறாங்கன்னா கேலப்பன். கேரளாவுல யாரு சார்? கேலப்பன். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே 1928
நேரு அறிக்கையை பார்த்திருக்கோம். நேரு அறிக்கையில தான் சொல்லுவாங்க இந்தியர்களுக்குன்னு தனியா ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 1930ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல, அதாவது அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது 1929 டிசம்பர் மாசம், அந்த லாஸ்ட் ஒரு 4 நாள் நடக்கும். இப்ப வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட காரிய கமிட்டி வருடந்தோறும் டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி பிறகு அந்த கட்சியோட கூட்டம் இன்னை வரையும் கூட்டிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அதுலதான் என்ன பண்றாங்கன்னா இனிமேட்டு ஜனவரி 26ஆம் தேதிய முழு விடுதலை நாளா நம்ம கொண்டாடணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? இப்போ முதல் சுதந்திர தினம் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டதுன்னா நம்ம ஆன்சரு ஆகஸ்ட் 15 1947 எடுத்துடக்கூடாது. இந்தியா விடுதலை அடைந்தது அது. சுதந்திர தினம் வந்து ஜனவரி 26 1930. சரிங்களா? அடுத்து முதல் வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு வந்து என்ன பார்ப்பீங்கன்னா, இந்த சைமன் கமிஷன் வந்திருப்பாங்க. சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா 1909ஆம் ஆண்டு 1919ஆம் ஆண்டு சட்டங்களின் மூலமாக இந்திய மக்கள் எந்த அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள், அதாவது அந்த சட்டத்தோட தாக்கம் என்ன அப்படின்னு ஆய்வு பண்றதுக்கு வருவாங்க. அந்த ஆய்வை அடிப்படையா வச்சு முதல் வட்டமேசை மாநாடு 1930ஆம் ஆண்டு நடைபெறும். இதுல முதல் வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1930. வட்டமேசை மாநாடு நடந்த இடம் லண்டன். சரிங்களா? இதுல முதல் வட்டமேசை மாநாட்டுல இந்தியா சார்பில் கலந்துக்கிட்டவங்கன்னா டாக்டர் அம்பேத்கர், அப்புறம் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய், அவங்களும் போயிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு. இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடு காந்தி எதன் அடிப்படையில் அங்க போய் கலந்துக்கிடுவாங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. அப்ப இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1931. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொள்ள காரணமாக இருந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1931. சரிங்களா? இரண்டாவது வட்டமேசை மாநாடு போவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சட்டசபையிலையும் பொது வேட்பாளர் ஒருவரும், அது இன்னும் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சொல்றோம்ல, அந்த ரிசர்வேஷன் பீப்புள்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. இந்த தீர்மானத்தை வந்து காங்கிரஸ் வந்து காந்தியடிகள் வந்து கடுமையா எதிர்ப்பாரு. இது வந்து எப்படி சொல்றீங்கன்னா இந்துக்களை வந்து பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க அந்த ஒப்பந்தத்துல இருந்து பாதியிலேயே வந்துருவாங்க. அதாவது மாநாட்டுல இருந்து பாதியிலேயே இந்தியா வந்துருவாங்க. இந்தியா வந்தோடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கப்பல்ல இருந்து இறங்கணும்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி காந்தி வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருப்பாங்க. அப்போ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வரும். அதாவது என்னன்னா காந்தி வந்து இந்தியா முழுமைக்கும் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து ஏதாவது அவருக்கு ஒன்றாவது நடந்துட்டுன்னா பெரிய லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு அம்பேத்கர் போய் ஒரு அக்ரிமெண்ட்ல பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பூனா ஒப்பந்தம். பூனா அக்ரிமெண்ட் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1932. யாருக்கு இடையிலனா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில. அதன்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, ரிசர்வேஷன் கோட்டாஸ். ரிசர்வேஷன்லாம் இல்ல, ரிசர்வேஷன் அதை சொல்ல முடியாது. சட்டமன்றத்துல பொது தொகுதி தனி தொகுதி வழங்கும் திட்டம். சரிங்களா? தனி தொகுதி வழங்கும் திட்டம் அது ஏற்படுத்திருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து சொல்லுவாங்க ஷெட்யூல் காஸ்ட் மட்டும்தான் சில எம்எல்ஏ தொகுதி நிக்க முடியும், எம்பி தொகுதி. அந்த சிஸ்டம் கொண்டு வந்தது இந்த பூனா அக்ரிமெண்ட் மூலமா தான். அப்புறம் 1935ஆம் ஆண்டு டீச்சர் காந்தியடிகள் வந்து அப்ப 2வது 3வது வட்டமேஜை மாநாட்டுல மட்டும் இல்ல காந்தியடிகள் கலந்து கொண்ட ஒரே வட்டமேஜை மாநாடு 2வது வட்டமேஜை மாநாடு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வட்டமேஜை மாநாடு 1930, 2வது மாநாடு 31, 32வது மாநாடு நடக்கும், 3வது மாநாடு. அதுலயும் அம்பேத்கர் மட்டும்தான் போய் கலந்துக்கிடுவாங்க. சார் எல்லாமே லண்டன் தானா?
எல்லாமே லண்டன் தான். ஃபர்ஸ்ட் இது யாராருங்க சார்? 3வது வட்டமேசை மாநாடுல கலந்துகிட்டது அம்பேத்கர் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அம்பேத்கர் ராஜாராம் மோகன் ராயும். ஃபர்ஸ்ட்ல சார் ராஜாராம் மோகன் ராய் 1933 இறந்துருவார்ல சார். இரட்டைமலை சீனிவாசன் தான் சார் கூட போவார் அம்பேத்கர் கூட. அது இல்ல, அது கூட போனது. எப்ப இறப்பாருன்னு சொன்னீங்க? 1833 இறந்துருவார்ல சார் ராஜாராம் மோகன். ராஜாராம் மோகன் ராய் இல்ல, கரெக்ட் தான். கரெக்ட் தான் டீச்சர். அடுத்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம். இது வந்து நல்லா பாத்துக்கணும். 1919 வந்து மாநிலங்களில் இரட்டையாட்சி. 1935 வந்து மத்தியில் இரட்டையாட்சி. சரிங்களா? அது மாகாணங்கள் உருவாக்கிடுவாங்க. மத்தியில் இரட்டையாட்சி அப்படின்னா என்னன்னா மாநிலங்கள்ல இரட்டையாட்சியை ஒழிச்சிருவோம். அடுத்து வந்து லின்லித்கோ பிரபு. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன்படிதான் இந்தியாவில் முதலாக மாகாணங்களில் தேர்தல். காங்கிரஸ் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துரும் 1937ஆம் ஆண்டு. அடுத்து வந்து ஆகஸ்ட் அறிவிப்பு. இதுல என்னன்னா டொமினியன் அந்தஸ்து தருவோம்னு சொல்லுவாங்க. இந்த டொமினியன் அந்தஸ்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கேட்போம். இந்த டொமினியன் அந்தஸ்துமாங்க. இதைத்தான் வந்து காந்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின் தேதியிட்ட வங்கி காசோலைன்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லாத காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் அறிவிப்பு 1940. கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியா வந்ததுன்னா 1942. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வருகையை எதிர்த்து தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், கியூட் இந்தியா மூவ்மெண்ட். சரிங்களா? இது வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இதுலதான் காந்தி தன்னோட செய் அல்லது செத்துமடிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்புவாங்க. அடுத்து வந்து வேவல் பிரபு. இதுல வந்து 1943 இருந்து 47 வரைக்கும் சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இவங்க தான் இருப்பாங்க. இதுல வந்து இந்திய தேசிய ராணுவம் துவக்கம் 1943. ராஸ்பிகாரி போஸ். நீங்க ஐஎன்ஏனா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம நினைக்க கூடாது. சரிங்களா? ஐஎன்ஏ துவக்கியவர் வந்து ராஸ்பிகாரி போஸ். சரி, இதுல ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் வழங்கியவர் மகாத்மா காந்தியடிகள். காந்தியடிகளுக்கு தேசப்பிதா என்கின்ற பட்டத்தை வழங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். காந்தியடிகளுக்கு மகாத்மா என்கின்ற பட்டத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். அப்புறம் 1945 சிம்லா மாநாடு. இது வந்து வேவல் பிரபு அல்லது வேவல் பிளான் எழுதிக்கோங்க. வேவல் பிளான். இதன்படிதான் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை. ஆயிரத்தி 1946 கேபினட் தூதுக்குழு இந்தியா வருகை. அப்போ கேபினட் தூதுக்குழு இந்தியா வருவதின் நோக்கம்
இந்தியாவிற்கு கேபினட் தூதுக்குழு வருகை புரிந்ததின் நோக்கம்னா இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள. சரிங்களா? இந்த தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புனது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அட்லி, இங்கிலாந்து பிரதமர் அட்லி. சரிங்களா? சரி, பாகிஸ்தான் என்கின்ற பெயரை உருவாக்கியவர். பாகிஸ்தான் என்கின்ற பெயரை உருவாக்கியவர் சௌத்ரி ரஹமத் அலி. 1933. சௌத்ரி ரஹமத் அலி. ஜின்னாவின் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை எந்த ஆண்டு முகமது அலி ஜின்னா எந்த ஆண்டு பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார்னு பாத்தீங்கன்னா 1940. பாகிஸ்தான் முதல் பிரதமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகித் இ மில்லட் லியாகத் அலி. சாகித் இ மில்லட் லியாகத் அலி. பாகிஸ்தானோட முதல் அதிபர், நம் குடியரசுத் தலைவர் மாதிரி அவங்களுக்கு அதிபர் இஸ்கந்தர் அலி மிஸ்ரா. இஸ்கந்தர் அலி மிஸ்ரா. அப்போ அந்த சுதந்திரத்திற்கு போராடின ஜின்னா யாரு? பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரல். அடுத்து இந்தியாவில் முதல் இடைக்கால அரசு, எழுதிக்கோங்க, இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது செப்டம்பர் 2, 1946. அடுத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கியது அட்லி பிரபு தொழிலாளர் கட்சி. இப்ப இவங்களுக்கு அட்லிக்கு முன்னால இருந்தது வின்சென்ட் சர்ச்சில். 2ஆம் உலக போர தீர்க்கமா இருந்து இங்கிலாந்தை வெற்றி பெற வைத்தவர் வின்சென்ட் சர்ச்சில். கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் கட்சி. கன்சர்வேட்டிவ் கட்சி அதாவது 2ஆம் உலக போரின் இங்கிலாந்தின் பிரதமர் யாருன்னு கேட்கலாம். கேட்டிருந்தா வின்சென்ட் சர்ச்சில். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு விடுதலை சுதந்திரம் கொடுக்கறத அவரு விரும்பல. சரிங்களா? அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் என்று இரு நாடாக பிரித்தது மவுண்ட் பேட்டன் திட்டம். வேகல் பிரபுக்கு அடுத்து மவுண்ட் பேட்டன் ஒருத்தர் வராரா? மவுண்ட் பேட்டன் திட்டப்படி இந்தியாவை 2ஆ பிரிப்பாங்க, இந்தியா பாகிஸ்தான். அத மவுண்ட் பேட்டன் திட்டம்னு அதை சொல்லுவாங்க. இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய். அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அதுன்னு போட்டுக்கல, அது ராஜாஜின்னு போட்டுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் இவர் கிடையாது, ராஜாஜி.
அடுத்து வந்து இந்தியாவில் நடைபெற்ற போர்கள் இருக்கு. இதுல ஜீலம் போர் வந்து கிமு 326 அலெக்சாண்டர் விசஸ் போரஸ் என்கின்ற புருஷோத்தமன். இதுல எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல. முக்கியமான போர் மட்டும் நான் சொல்றேன், அதை நீங்க அதுல ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செல்யூக்கஸ் நிக்கேடருக்கு எதிரான போர். சார் ஆனா கடைசி மவுண்ட் பேட்டனா?